புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அகற்றும் பணி இன்று 2வது நாளாக நடைபெறுகிறது. ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று புயல் சின்னம் காரணமாக திடீரென்று சீதோஷ்ண நிலை மாறியது. இதனால் அங்குள்ள நாலாக்குளத்து நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. தகவலறிந்து வந்த பொதுப்பணித்துறையினரும் உள்ளூர் மீனவர்கள் உதவியுடன் இறந்த மீன்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இறந்த மீன்களை அகற்றும் பணி இன்று 2வது நாளாக தொடர்ந்து வருகிறது. அந்த குளத்தில் நீர் குடிக்கவும் பயன்படுத்துவதால் சீரமைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கம் பேருந்து நிலையத்தில் பதுங்கியிருந்த ராஜாராம், சந்துரு, பிரதீப் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் 10 சவரன் நகைகளை பறிமுதல் செய்திருக்கின்றனர். 3 பேரும் ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திண்டுக்கல்லில் ஆசை வார்த்தை கூறி மிரட்டி வழிப்பறி செய்த பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திண்டுக்கல்லில் பென்ஷனர் காம்பவுண்ட் அருகே முத்துச்சாமி என்பவரிடம் பெண் ஒருவர் ஆசை வார்த்தை கூறி தனியாக அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது அங்கிருந்த 2 இளைஞர்கள் மற்றும் பெண் ஆகியோர் சேர்ந்து முத்துச்சாமியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 2.5 சவரன் செயின் மற்றும் மோதிரத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழிப்பறியில் ஈடுபட்ட வினோத்குமார், சிவகுமார், அபினிஷா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் 150 மாணவிகள் வேலும் காவடியும் வைத்து பரதநாட்டியம் ஆடி சாதனை படைத்திருக்கின்றனர். கம்பத்தில் நடன பயிற்சி பள்ளி சார்பில் வேலும் காவடியும் வைத்து உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் 5 முதல் 14 வயது வரை உள்ள 150 மாணவிகள் பங்கேற்று 15 நிமிடங்கள் இடைவிடாமல் காவடி மற்றும் வேல் வைத்து பரதநாட்டியம் ஆடினர். இதனை திருச்சியைச் சேர்ந்த விரிக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 10 வீரர்கள் காயமடைந்திருக்கின்றனர். புலாங்குறிச்சியில் வைகாசி திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 180க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் அதனை அடக்க 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் களம் கண்டனர். கோவில் காளையை தொடர்ந்து வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்க முயன்றனர். காளைகள் முட்டியதில் 10 பேர் காயமடைந்தனர். காளைகளை பிடித்த வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சில்வர் அண்டா பரிசாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் புறவி எடுப்பு விழா நடைபெற்றது. செண்பகம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பனிசரக்கர் உடை ஐயனார் கோவிலில் நடந்த விழாவில் புறவி எடுத்தலை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக பெண்கள் கும்மி கொட்டி பாடல் பாடி வழிபாடு நடத்தினர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. பிடிபட்ட சிறுத்தையை வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதிக்குள் விடுவித்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். 9 மணி நேரத்திற்கு மேலாக வீட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பொலிவியாவில் உள்ள லா பாஸ் நகரில் கலாச்சார திருவிழா களை கட்டியது. அண்டியன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பாரம்பரிய ஆண்டு விழா பொலிவியாவில் நடைபெற்றது. இதில் 74 குழுக்களைச் சேர்ந்த சுமார் 70,000 நடன கலைஞர்கள் 8 கிலோமீட்டர் தூரம் நடனமாடியபடி ஊர்வலம் சென்றனர்.
இந்த திருவிழாவை சுமார் 3 லட்சம் பேர் கண்டுகளித்தனர். தீய சக்திகளில் இருந்து மீட்டதற்கு இயேசுவிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நடைபெறும் இந்த திருவிழாவை யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாருங்க, உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனா ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமாகும். தாம் அரசியல் பேசி வருவதற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் அளித்த பதில் இது. சென்னையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருது வழங்கும் விழாவில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்பட்டது. பின்னர் மேடையில் பேசிய பிரகாஷ் ராஜ், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் நடந்த அவலங்கள் குறித்து பேசி வருவதாக குறிப்பிட்டார். தாம் தெய்வ குழந்தை என பிரதமர் பேசியிருந்த நிலையில் அவரை மறைமுகமாக மன்னர் என விமர்சித்த பிரகாஷ் ராஜ், சோதனை குழாய் குழந்தை என்றும் குறிப்பிட்டார். தனக்கு அரசியலில் நீண்ட அனுபவம் இல்லை என்றும் குறிப்பிட்டார். ஒரு மேடி ஏத்திய மக்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது, ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிடும். ஒரு கலைஞனும் சாதாரண குடிமகனும் எப்போதும் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். 10 வருஷத்துல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 9 வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. பிரதமர் மோடியை பெயர் குறிப்பிடாமல் நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சித்த காட்சிதான் இது. சென்னையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் விருது வழங்கும் விழாவில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு விருது வழங்கப்பட்டது. பின்னர் மேடையில் பேசிய பிரகாஷ் ராஜ், சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த நேரத்தில் ஒரு நடிகன் கோழையாகிவிட்டால் ஒரு சமுதாயமே கோழையாகிவிடும் என்றார். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு பிறகு எனக்கு வேலை இருக்கியல்ல, எனக்கு தெரியாது, இருக்கட்டும். அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதாமல் இருந்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று நினைக்கும் போது பயமாக இருப்பதாகவும் நடிகர் பிரகாஷ் ராஜ் பேசினார். இந்தியாவின் ஹிட்லராக மோடி விளங்குவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழாவில் மார்க்ஸ் மாமணி விருதை பெற்ற பின் அவர் இவ்வாறு பேசினார். அடுத்தடுத்த 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை வந்தபோது தன்னை ஒரு கடவுளாக, நான் ஒரு கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ராமாயணத்தில் ராமன் அவதாரம், ராமனாக மனிதனாக வந்தது, அவர் அவதாரம் எடுத்து வந்தார், கிருஷ்ண அவதாரம்.